இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். திருச்செந்தூர் என்பது முருகப்பெருமானின் இரண்டாம் படைவீடு. இங்கு அவர் சூரபத்மனை சம்ஹரித்த புண்ணிய ஸ்தலம். இந்த திருத்தலத்தில் முருகனை மனதார வழிபட்டால் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமான பலன்கள் என்னவென்றால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். திருச்செந்தூர் முருகனை சூர சம்ஹாரமூர்த்தி வடிவில் வணங்கினால் வாழ்க்கையில் இருந்த கடன் சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மெல்ல மெல்ல நீங்கி செல்வம் பெருகும். அடுத்ததாக திருமண தடை விலகும். திருமணத்தில் தடை, தாமதம், மனதுக்கு ஏற்ற இணை இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் திருமண யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி வேண்டுமா? கடலில் முகம் வைத்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் செல்வ முருகன் என அழைக்கப்படுகின்றார். அவரை நம்பிக்கையுடன் வணங்கினால் வியாபார வளர்ச்சி, புகழ், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும். பிள்ளை பேறு யோகம் வேண்டுமா? பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் துயரப்படும் தம்பதிகள் திருச்செந்தூர் முருகனை சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். எதிரிகள் விலக திருச்செந்தூர் முருகன் வெற்றி முருகன் என புகழ் பெற்றவர். அவரை வணங்கினால் தீய சக்திகள், விரோதிகள், துன்பங்கள் அனைத்தும் விலகி வெற்றி நிலை ஏற்படும். மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக கடற்கரையில் இருக்கும் இந்த புனித ஸ்தலத்தில் வழிபடுவது மன அழுத்தம், துயரம், தாழ்வு உணர்வு ஆகியவற்றை நீக்கி ஆன்மீக ஒளியை கொடுக்கும். திருச்செந்தூர் கடலில் நீராடி முருகனை தரிசித்தால் பாபங்கள் நீங்கி புதிய தொடக்கம் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஓம் சரவண பவா. இந்த மந்திரத்தை திருச்செந்தூர் முருகனின் பெயரை மனதில் நினைத்து தினமும் 108 முறை ஜபித்தால் துன்பங்கள் அனைத்தும் தீரும். திருச்செந்தூரில் முருகனை ஒரு முறை மனதார பார்த்தாலே வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் அமைதியும் தங்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை வைக்கின்றனர். நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், ஓம் முருகா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.